ஹாய் ஹலோடா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடியே பிளாக் சாரி பார்ட் 2 தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஒன் ஷாட் தான், நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அது நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த பார்ட் 2ல் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாண்டா. லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, ஜேக்கு வந்து உங்களோடட்டே போயிருப்பான். நீங்களும் புலம்பிட்டே டோர் லாக் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இதான் தொல்லை. ஐயோ ஃபஸ்ட்டெல்லாம் பொண்டாட்டி நீ எல்லாம் எப்படி போவேன் அப்படிங்கிறது. இப்போது ஐயோ இப்போ வந்து உக்காந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்ஸியில் தான் வந்து இறங்கியிருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. அண்ட் ஜேகே வந்து அந்த மேலேருந்து பார்த்துருப்பான் நீங்கள் வந்து இறங்குறத. அவனும் வர அவ்வளோதான் நாட்டை முன்னேற பிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் வந்து கற்றுவீங்கன்னு சொல்லி. கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்தானே அர்ஜுன் அவங்கள பார்த்துட்டு, என்ன வயன் என்னைக்கு டாக்ஸியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு, இன்னும் வர மயிறு ஆமாம் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் கேபினில் உட்காந்துடுறீங்க. ஜேகே கேபின்கே போயிருக்க மாட்டீங்க. அண்ட் ஜேகேவும் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஜேகேவோட கேபினும் உங்கள் கேபின் பக்கத்தில் தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் மிரர் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கும். அண்ட் நீங்களும் அவனை திரும்பி கூட பார்க்கல. ஜேகேக்கு டென்ஷன் ஆகி அவனும் பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி. இந்த செக்யூரிட்டிலாம் கூப்பிட்றதுக்கு ஒரு பெல் இருக்கும்ல, அதை செம்மையாக அடிக்கிறான். நீங்களும் ஐயோ ஆரம்பிச்சிட்டானா அதுதான் தெரியுதுல்ல, அவளுக்கு பேச பிடிக்கல வர பிடிக்கலன்னு போக வேண்டியது தானே. போ, அங்கே எவ்வளோ ஒரு திருப்பா அவள்கிட்ட போய் பேசு. அப்போ ஜேகே வந்து மறுபடியும் அடிச்சுட்டே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான் அந்த டெலிஃபோன்லேருந்து. ஹலோ சொல்லுங்கள், என்ன வேணும்? ஏண்டி ஃப்ரான்ஸ் மீட்டிங் இப்போ வச்சுட்டு நீ என்ன அங்கே பண்ணிகிட்ருக்க? வா கேபின் வா. ஐயோடா ஃப்ரான்ஸ் மீட்டிங் நான் இங்கேருந்து அட்டன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எல்லோரும் வந்தக்கப்புறம் நான் வரேன். அங்கே வந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃப்ரான்ஸ் மீட்டிங் அந்த பாஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. நீங்களும் அதை பார்த்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஜேகேயோட கேபின் போகிறீங்க. அவங்க எல்லாத்தையும் பேசிவிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி போயிருப்பாங்க. நீங்கள் அப்படி போகும்போது ஜேகேவும், எங்கே போகிறீங்க மேடம்? அர்ஜுன்கிட்ட பேசவா ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் ஜேகே, அர்ஜுன்கிட்ட பேசதான். அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை, அதனால். பொன்னாட்டி எந்த படம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை நான் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பரு, நடுவில் தான் வந்தான் அவன் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கரு. பொண்டாட்டியே கையில் தான் மாட்டிக்கு நான் செத்தாண்டா சேகரு, நான் கோலானா ஆன டென்ஷன் ஆகும் முன்னே ஓடிடு அப்படிங்கிறான். அவங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ கோவம் அவங்களுக்கு. நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்டு மனசில் மூஞ்சு பாரு இப்படி பாடி கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்கார போகும்போது நீங்கள், ஜேகே இதெல்லாம் தெரியுமா? மற்றவங்க ஃபிகரை எல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்டு பண்ணாமல் ஃபிகரை ஒரு நாளே ஊரே ஓட்டும் அப்படின்னு பாடுறீங்க. அப்போ இன்னொரு வாய்ஸ், தூங்க விடலையே நான் தூங்க விடலையே மச்சான் நைட்டு எல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே வாங்க விடலையே ஜேகே வாங்க விடலையே வச்சையில் பாசமாக்க வாங்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஆடிட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே ஜாக்சனையும் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்சனா என்னத்துக்கு என்ன முறைச்சின்னுக்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஜாக்சனும் என்னடா மச்சான், அவன் எங்கள் ஃப்ரான்ஸ் மீட்டிங் கஷ்டப்பட்டு கோடிங் போட்டுட்டு இருந்தா புருஷனை பொண்டாட்டியும் பாட்டுக்கு சரி நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஆமாம் நடத்துகிறோம், நீ வந்து ஆடுறையா போடா மயிறு அப்படின்னு சொல்லி செம்ம கோவமாக உட்காடுறான். அவனுக்கு ஃபுல்லாக நீங்கள் பாடினதான் ஓடிட்டுருக்கு மைண்டுக்குள்ளே. அண்ட் நீங்கள் கேபினில் வந்துட்டு செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. வேறுடா மூஞ்சி எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? ஹேய் நான் ஜேகே பொண்டாட்டிடா தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீட்டிங் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்களும் அர்ஜுனும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒட்டுக்காக தான் அவன் பண்ணுறதா இருக்கும். ஸோ அர்ஜுன் அதுக்காக பிடிஎஃப் கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்ட வரான். அப்போ கரெக்டாக ஜேகே அதை பார்த்துட்டு, அப்போ ஜேகே செம்மையாக கத்துறான், பொண்டாட்டியே ஏய் சீக்கிரம் வாடி பொண்டாட்டி. வரேன் என்ன பொண்டாட்டி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அர்ஜுன் நிற்கிறத நீங்கள் பார்த்துடுறீங்க. ஐயோ சொட்ட தாயோடி இவன் எதுக்கு தான் வரானோ. சொல்லுங்க ஜேகே. ஏய் இங்கே உட்காரு, எனக்கு இங்கே அவ்வளோ வேலை இருக்குது, இங்கே உட்காருன்னா என்ன அர்த்தம்? ஏன் லேப்பில் ஒர்க் பண்ண? லேப்பா? எப்போ பார்த்தாலும் 24 hours உங்களுக்கு அதே தான். ஏய்
லேப்டாப்பா சொன்னேன்டி, காஜி பொண்டாட்டி. நான் காஜியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சங்கட்டமாயிடுது. அப்போ கரெக்டாக ஜாக்சன் என்ட்ராயிட்டு, என்னடா வச்சா மறுபடியும் பாட்டு கேச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாக்சனை பார்க்குறீங்க. ஜாக்சனா ஐயோ மறைக்கலாலே. இல்லைம்மா, 2 பேர் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தீங்களா, அதான் அண்ணனும் கம்பேர் பண்ணி 3 பேர் யார் பெஸ்ட்டுன்னு பாடலான்னு. ரொம்ப முக்கியம். வாயை பற்றியில் அதுக்கு. ஆமாம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் உட்காந்துட்டு, டே மச்சான் ஃப்ரான்ஸ் மீட்டிங் சக்ஸஸ்ஸு. மதியம் அவங்க வந்து ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசுவாங்க. ஆஃபீஸ்லாம் பாட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் விடுறாங்களாம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் எதுவும் சொல்லலை. ஜேகேவும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் சரிடா கேபின் கேட்டில பக்கத்து கேபின் கொடுத்துரு. ஹலோ, அது என்னோட கேபின். ஏய், உனக்கு நான் தான் பாஸ், நான் சொல்கிறத நீ கேட்கணும். அடேங்கப்பா, நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஆஃபீஸ் டைமில் நீங்கள் என்ன சொன்னீங்க, புருஷனில் கூப்பிடாதடி. நான் என்ன சொல்லியிருந்தேன், பொண்டாட்டியில் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி தானே பேசியிருந்தோம், டீல் போட்டிருந்தோம். இப்போ எதுக்கு நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்க? எல்லோரும் நான் அப்படி பார்க்குறாங்க. தெரிஞ்சே ஆகணுமா? அவங்களுக்கு ஞாபகப்படுத்தியே ஆகணுமா? ஓ, இப்போ நான் சொல்லலைன்னு தெரியாதா அவங்களுக்கு? நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷானே. நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஜாக்சனும் உங்கள் சண்டைக்கு பார்த்துட்டு, அட நீ ஏன்னா நான் தேவையே இல்லை போலியே. ஜாக்சன் அண்ணா சொல்லுமா தங்கச்சி, நீங்களே கேளுங்க. அர்ஜுன் கிட்ட நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இல்லை, ஜஸ்ட் அவன் என் கூட படித்தவங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து பேசுங்களேன். என்ன வயன் பேசாதீங்க, அவருக்கு பிடிக்காது, போங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. அதனால தான் நான் உன்ட்டு இப்படி சரி சொல்ல அர்ஜுன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இன்னும் இவர்கிட்ட எப்படி பேசணும்? மூஞ்சப்பாரு. அப்போ ஜேகேவும் டே உருட்டுறாடா, இவன் நல்லா உருட்டுறா. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாடா, அந்த அர்ஜுன் நல்லா வலிகிறான். இவளுக்கு தெரியுமா தெரியுதான்னு தெரியல. மேடம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு. அப்படியே அர்ஜுன் தேங்க்ஸ் அப்படிங்கிறா. அன்றைக்கி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருந்தா, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸில். அப்போ அவன் வந்து ரொம்ப அழகாக இருக்க பையன் அப்படின்னோடனே தேங்க்ஸ் அர்ஜுன் அப்படிங்கிறாடா. அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அப்படியா அர்ஜுன், ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன ஜேகே பேசிகிட்டு இருக்கீங்க? அண்ணா இருங்க, இவரு மட்டும் வலுங்க. அவள் பேர் என்ன? அவள் பேர் கூட தெரியுது. அப்படி சிலுக்கு மாதிரி நடந்துட்டு வந்து ஜேகே என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படிங்கிறா. அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவெல்லாம் வந்து பேசலாம் அப்படி அப்படின்னு ஜேகே இப்படி உங்களே வாங்க பார்த்துட்ருக்கு. இது இப்படி இவளுக்கு தெரியுங்கிற மாதிரி. நீங்களும் ஜாக்சன் அண்ணா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவன் மட்டும் எல்லா பொண்ணுங்கள்ட்ட போய் பேசுவானாம்மா, நான் ஃப்ரெண்டாக பேசினா தப்பாமா. ஜாக்சன் உனக்கே தெரியும் என்னை பற்றி. ஆமாம் மச்சான், நல்லா தெரியும். காலேஜ்லேயே சார் 50 பொண்ணுங்களை ஓட்டிகிட்டு இருந்தீங்க. எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறானே. சரி, நான் எதுவும் பேசலை. இப்போ அந்த கேபின் என்னோடது, புரியுதா உங்களுக்கு? நீ சொல்லலைனாலும் கேபின் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் அவங்க இதெல்லாம் வராங்க, அவங்களுக்கு தான் அது. அப்போ ஜாக்சனும் ஆமாம்மா, நம்ம எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கேபின் வேறு. என் கேபின்லாம் கொடுத்துடாதரா. சரி பார்க்குறேன், என்னென்ன கேபின் எடுக்கணும் இது பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருது. கன்ஃபார்ம் வந்து அர்ஜுனோட கேபினை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் ஜேகேவோட கேபினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் உங்கள் கேபின் போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அர்ஜுனும் என்ட்ராயிட்டு, ஓயன் சொல்லு அர்ஜுன், அந்த அது என்னது மெஷர்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டான். நீ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நானே முடிச்சுட்டு உனக்கு ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா மாற்றிக்கலாம். அப்படியா அர்ஜுன்? டைம் சரி வா, 1 டைம் மட்டும் செக் பண்ணிவிட்டு நாம் நாளைக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே வையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணிகிட்ருக்கீங்க லேப்பில். அண்ட் பின்னாடி வந்து அர்ஜுன் நின்று பார்த்துட்ருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியல. அப்போ ஜேகே லைட்டாக திரும்பியிருப்பான். அர்ஜுன் பார்க்குறத பார்த்துட்டான். அப்போ ஜாக்சனும் பார்த்துட்டு என்னடா மச்சான், அர்ஜுனுக்கு அவள் பொண்டாட்டியா இல்லை உனக்கு பொண்டாட்டியா? அத்தா நீ மூடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போ லைட்டாக அர்ஜுன் இப்படி திரும்பும் போது ஜாக்சனும் ஜேகேவும் பார்க்குறத பார்த்துட்றான். பார்த்துட்டு அவன் வேணும்னே கொஞ்சம் பெண்டவுன் ஆகி இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க, பட் லேப் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஜாக்சனும் மச்சான் பொண்டாட்டியில் கரெக்டாக தான் இருக்கான், அங்கே பாரு அவன் கிட்ட வந்தது கூட தெரியாமல் அவ்வளோ பிஸியாக அவன் பொண்டாட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இந்த 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 சொட்டை கூதி தான் வந்து அவன் பொண்டாட்டி டார்ச்சல் பண்ணுறான்.
அப்படின்னோடனே ஜேகேக்கும் ரொம்ப கோவம் வருது. அவள் எதுவும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு பொதுனிக்கு இதை பற்றி பேசினா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ அவனும் எதுவும் கேட்கல, பட் கோவமாக தான் இருந்திருப்பான். நீங்களும் முடிச்சுட்டு தான் பாயெல்லாம் சொல்லிவிட்டு காருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேயும் வந்து நிறுத்துகிறான். நீங்களும் ஷாக் ஆகிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் டாக்ஸி தான் புக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஜேகே எப்பயுமே அப்படி தான், ரொம்ப கோவமாக இருந்தால் விட்டுட்டே போயிருப்பான். நீங்களும் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்புறம் என் பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு போகாமல் யார் கூட்டிகிட்டு போவா? என்ன இவன் இப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏறி உக்காந்துக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து ஸ்விர்க் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்க்குறான் ஜாக்சன் சொன்னதை. டே மச்சான், நீ இப்போ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா சொல்கிற? ஆமாடா, என்ன கோவமாக இருந்தாலும் பொண்டாட்டி மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. யார் முன்னாடி? அவன் முன்னாடி. நீ லைட்டாக விட்டாலும் அவன் நூல் நுழையிற மாதிரி ஊசியில் நுழைஞ்சிருவான்டா. டேய், அந்த இடத்துக்கு சொல்லலை, சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோடா மச்சான். நீ வேற பொதுனிக்கு நைட்டு அவளை டாக்ஸியில் விட்ற. என்னைக்காச்சும் அவன் போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி விட்டு அப்புறம் நீ பார்த்து நடக்கக்கூடாதது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? உன் பொண்டாட்டி கரெக்டாக தான் இருக்கிறா, என் தங்கச்சிலாம் கரெக்டு தான், அவன் சரியில்லை. தெரியுது, நீ ரொம்ப கொஞ்சம் அவன் தங்கச்சியா பாப்பா. அதனால் என்ன கோவமாக இருந்தாலும் பொண்டாட்டி தனியாக விட்டுட்டு போகாமல் ஒழுக்கமாக காரில் கூட்டிகிட்டு போய் காரில் கூட்டிகிட்டு வந்து விட்டுரு. அவ்வளோதான், புரிதா? இனிமேல் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்துட்டே ஸ்மெக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு என்ன கொட்டப்பல்லாம் பல்ல போட்டுட்ருக்க? ஏய், ஐயோ சாரி கொஞ்சம் ரொம்ப பேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் தான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்பீக்கர் போடுறீங்க. உங்கள் அம்மாவும்